தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், சரணம் சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கண்ட சிந்தும் ஞானதம் சாத்திருப்பணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதானம் கலியதையும் காஞ்சி யூடியூப் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களில் ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவ தலைப்பு, அந்த 2 பசங்களை தேடி கூட்டிட்டு வா, அந்த 2 பசங்களை தேடி கூட்டிட்டு வா. முடிகொண்டான் கனகதாரா வாஞ்சிநாத ஐயரோட அக்காவோட பிள்ளை தான் ரவி வெங்கட்ராமன்றவர். இந்த ரவியோட அம்மா வழி தாத்தா, அம்மாவோட அப்பா தாத்தா, அம்மா வழி தாத்தா, அம்மாவோட அப்பா இல்லையா, அவள்லாம் மகாபெரியோட அத்தியந்த பக்தர்களாக இருந்திருக்கார். அது மூலமாக தான் இவாளுக்கு பக்தி வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் முன்னாடியே பார்த்துருக்கோம். பிட்ஸ் பிலானியில் இவர் இருந்தபோது எப்படி வந்து அந்த டெரரிஸ்ட் அந்த 2 பசங்க கூட இவர் ஏமாந்து போய் அவள் கூட போய் அது எப்படி பிரிவாக காப்பாற்றினா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போது பிட்ஸில் படிச்சிருந்த போது சர்டிஃபிகேட் வாங்க போகிற அன்னைக்கு நடந்த ஒரு பெரிய இது பெரியவா காப்பாற்றிருக்கா. அது பெரிய ட்ரமாட்டிக்கு தான், எக்கச்சக்கமான வியூஸ் அது போயிருக்கு. இது மாதிரி இவர் அப்புறம் வேறு நிறைய வந்திருக்கு. அதில் இன்றைக்கி ஒன்று பார்க்குறோம். இது இந்த ரவி வெங்கட்ராமன் ஒரு இடம் சொல்கிறார். இந்த இடம் என்னன்னு சொல்லலை, சின்ன பையனாக இருந்திருக்கார் இவர். அப்போது நடந்த சம்பவத்துக்கு முன்னாடி, அப்போது காலேஜ் படித்தது, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ஒரு ரவி வெங்கட்ராமன். பெரியவா இருக்க இடத்துக்கு ஒன்று போயிருக்கார். பெரியவா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போயின்னு இருக்காராம். தெரு வழியாக போயிட்டே இருக்கார். கொஞ்சம் பேர் அந்த பக்தா போகிறா, அணுக்கு தொண்டர்கள் போகிறா, அப்படி போயிட்டே இருக்கா. இவர் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி இவர் போயிட்டே இருக்கார். இது பெரியவாளுக்கு தெரியாது. இவர் வந்திருக்கார் பெரியவாளை தரிசனம் பண்ண. முடிகொண்டான் அந்த ரவி வெங்கட்ராமன் வந்திருக்கார். கூட வந்து ஒரு தெலுங்கு பேசுகிற பையன், அவன் யாருன்னு பேர் தெரியல. அந்த பையன் வந்து இவர் ஏஜ் குரூப்பில் ஒரு பையன் வந்திருக்கான். 2 பேரும் இங்கிலீஷில் அப்படி இப்படி பேசி போகலான்னு தெரில. அந்த பையனோட பேசிகிட்டே இவர் நடந்துட்டு பின்னாடி போயின்னு இருக்கா. பெரியவா எங்கே போகிறாளோ அங்கே போய் தங்கலாம் கேம்பில் அப்படின்னு. பெரியவா கூடயே போயிருந்த ஒருத்தர் வந்து அவர் பேரை சொல்ல வேணான்னு பார்க்குறேன் அப்படின்னார். ஒரு வயசானவர், ஒரு பக்தர், பெரியவாளுக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர் நான் பேரை சொல்ல வேண்டாம்னு இப்போ சொல்ல அப்படின்றார். அவர் என்ன பண்ணுறார், அங்கேருந்து அவருக்கு வம்பு இங்கே பார்க்குறார். இந்த ரவி வெங்கட்ராமன் ஆனால் தெலுங்கு பையனும் 2 பேரும் விடாமல் இங்கே பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பின்னாடி வந்து இந்த பையனை பிடிச்சிட்டு, நீ முடிகொண்டான் கனகதாரா வாஞ்ச ஐயரோட பிள்ளை ஜெயராமனோட மருமான் தானே அப்படின்னாரு. கொஞ்சம் கோபமாகவே கேட்டார் மாதிரி இவருக்கு தெரிஞ்சுதான். அந்த காலத்தில் அந்த ஜெயராமன்றது இன்கம் டேக்ஸ் கமிஷனராக இருந்திருக்கார். அப்போ அவரும் ஒரே ஏஜ் குரூப். அவர் அப்படி இருக்காரேன்னு இவருக்கு பொறாமையாக அந்த காலத்திலே, அதை பொறாமையை இன்னும் மனசில் வச்சுட்டு இருக்கார். அந்த பொறாமைக்கு ஏதாவது தெரியவா தண்டனை கொடுக்கணும். இன்னும் அந்த பொறாமை போகலை இருக்கு. அப்படி கேட்குறாரு அவர், நீயே கூடவே வந்துட்டுருக்க, திரும்பி போ, ஊருக்கு போ, வராத அப்படின்னு ரொம்ப வேகமாக பேசினாராம். அந்த மனுஷன் சொல்லிட்டு நடந்துட்டாராம். இவா கேட்பா அப்படின்னு தெரியும் அவருக்கு. ஏன்னா அந்த மாதிரி கராராக பேசிட்டு நடந்து பெரியவா தெரியக்கூடாது. பெரியவா போயிட்டே இருக்கா, திரும்பிலாம் பார்க்கல. அவர் நேராக போய் வேகமாக நடந்து போய் பெரியவாளை பிடிச்சுட்டார், போயிட்டே இருக்கார். இவர் சொல்கிறார், ரவி சொல்கிறார், நான் ரொம்ப டிமிட், ஏற்கனவே வந்து ரொம்ப சாது தான், நான் பளிச்சுன்னு யாரையும் எதிர்த்து பேசவே மாட்டேன்.
அப்படி இருக்கச்சே என் மேலே அவர் ரொம்ப இவ்வளோ கராராக பேசி திட்டுற மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுத்து. என்ன பண்ணுறது, சாப்பிட கூட இல்லை அப்போ நான். இன்னும் சாப்பிடாம இருக்கேன், ரொம்ப பசியாக வேறு இருக்குது. அப்புறம் அந்த பையன் தெலுங்கு பேசுகிற பையனோட சேர்ந்து 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அங்கே போனால் அந்த மாமா வேறு இருக்கார். அந்த மாமா லேஸ்பட்டவர் கிடையாது, ரொம்ப ரொம்ப இது பண்ணவர் அவர். கரார பேழ்வி, நம்மளை விடமாட்டார். அங்கே போனால் ஏன் வந்தேன்னு கேட்கலாம், பெரியவாளுக்கு தெரியாமே வந்து நம்மளை மடக்கி திட்டலாம், இப்படிலாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு திண்ணை மேலே போகிற வழியிலே ஒரு திண்ணை ரோடில் இருக்க அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி அது மேலே ஏறி படுத்துட்டாப்புல இருக்குது. 2 பேரும் தூக்கிட்டு ஏதோ பேசிகிட்டே இருக்கா பெரியவாளை பற்றி. அங்கே பெரியவா போனவர் வந்து இவளை கிராஸ் பண்ணி இப்போ இவள் எங்கே இருக்காளோ அதில் விட 1 கிலோமீட்டர் தான் தள்ளி போயிருப்பாளாம். மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் தான் போயிருப்பாராம், அவ்வளோ வேகமெல்லாம் போயிடல. அவர் வந்து அப்போது இப்படி திரும்பி இருக்கார். திரும்பி எந்த மனுஷர் வந்து இந்த ரவியை வந்து வராதேன்னு சொல்லி கண்டிப்பாக சொன்னாரோ அந்த மனுஷரை வா அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்டு அந்த 2 பசங்க வந்திருந்தாளே, 2 பசங்கன்னு சொல்கிறது வந்து ரவியும் அந்த தெலுங்கு பையனும். பெரியவாளுக்கு எப்படி தெரியும், பெரியவாக்கு என்ன பின்பக்கத்தில் ஏதாவது கண்ணு இருக்கா, பெரியவாக்கு சொல்லிருக்கா, அந்த 2 பசங்களை பின்னாடி வந்திருந்தாளே அவள் எங்கே அப்படின்னாராம். அவர் முழிச்சாராம். சரி, இவருடைய இதனால தானே அவங்க அங்கே இருக்கா அப்படின்றது பெரியவாளுக்கு தெரியும், அதனால் அதெல்லாம் சொல்லலை பெரியவா. போ அவளை போய் தேடி இங்கே கூட்டிகிட்டு வா போ அப்படின்ட்டாராம். அவ்வளோதான், அவர் முழிச்சுட்டு இருக்கார், என்னடா இதுன்னு. அப்படியே அவர் கிளம்பி யார் வந்து இவளை வரக்கூடாதுன்னாரா அவரே கிளம்பி வந்துகிட்டே இருக்காராம். அந்த பசங்க எங்கன்னு தெரியலேன்னு வந்த வழியாக வந்தால் இந்த திண்ணை மேலே ஒரு இடத்துல ரோட்லேயே படுத்துட்டு இருக்காளாம். அவளை எழுப்பி எதுவும் சொல்லலையாம். பெரியவா திட்டி அமிச்சு அமிச்சாலாம் சொன்னால் அவமானம் ஆகிடும், அதனால் பேசாமல் வாங்க போகலாம் நம்ம அப்படின்னாரா. இவாடும் புரிஞ்சுண்டா, அதனால் அவர்கிட்ட கேட்க வேணான்னு ஒரு பயம் வேறு. கிளம்பி கூடியே போனாலும் அங்கே போய் அந்த கேம்புக்கு போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் யாருக்கிட்டேயோ சொல்லி அந்த கேம்பில் பெரியவா இந்த 2 பசங்க சாப்பிடலே, வாழ்க்கை ஏதாவது கொஞ்சம் ஆகாரம் போடு அப்படின்னு யாரோ வந்தவாளை சொன்னாலாம் பக்தர்களை. அவள் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறான். அதனால் அந்த மாமா வந்து எப்படி வாழை தடுத்தார், அந்த ரவி வெங்கட்ராமனையும் அந்த தெலுங்கு பையனையும், தெலுங்கு பேசுகிற பையனன்னு யாருக்கு தெரியும்னா யாருக்குமே தெரியாது, இந்த மாமாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவரையே கூப்பிட்டு அமுச்சு நீ பண்ணியா, நீயே போய் நட அப்படின்ட்டு நடக்க வச்சு இவளை கூப்பிட்டு வந்திருக்கான்னா பெரியவன் வந்து பரமேஸ்வரன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரன்.